அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில தாயுடைய கருவறையை பத்தி என்ன விஷயத்தை நமக்கு சொல்லித்தரான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்து போற வரையும் எத்தனையோ வழிகளை அவன் உணர்ந்தாலும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வழிக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு வழியுமே ஈடாகாது. அறிவியல் வளரக்கூடிய இந்த காலத்துல மருத்துவர்கள் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, இந்த குழந்தை பிறக்கக்கூடிய இந்த காலம் நேரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த காலத்துல இறைவன் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில கருவறையை பத்தியும் அந்த குழந்தை வளரக்கூடிய அந்த வளர்ச்சியை பத்தியும் எக்கச்சக்கமான வசனத்துல தன்னுடைய திருமறையில சொல்றான். அதுல முதலாவதாக சூரா இம்ரான்ல ஒரு குழந்தைக்கு எப்படியெல்லாம் வடிவத்தை கொடுத்து நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாடுறோமோ அதே போல நம்ம விரும்பியபடி அந்த குழந்தைக்கு வடிவத்தை கொடுத்து நம்ம படைக்க சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான். இரண்டாவதாக சூரத்துல் முஃமினூன்ல இறைவன் சொல்றான், மனிதனை மண்ணாக படைச்சதுல இருந்து அவனை ஒரு விந்துவாக மாற்றி ஒரு தாயோட கருவறையில அவனை பாதுகாத்து அந்த மனிதனுக்கு சதை, தசை, எலும்பு போன்ற எல்லா விஷயத்தையும் நாம கொடுத்து அவனை எப்படியெல்லாம் அழகாக படைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி படைக்கிறதுக்கு நான் சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான். அடுத்தபடியாக சூரத்து சுமர்ல இறைவன் சொல்றான், ஒரு தாயோட கருவறையில 3 விதமான இருட்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த 3 விதமான இருட்டுகளை பத்தி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது, முதலாவதாக இருட்டு அந்த வயிற்றின் சுவருடைய இருட்டு, இரண்டாவதான இருட்டு அந்த கருவறையின் சுவருடைய இருட்டு, மூன்றாவதான இருட்டு அந்த கருவூட்டு முட்டுகளுடைய இந்த இருட்டு அப்படின்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கெல்லாம் சொல்லி தராங்க. இங்கே வாழக்கூடிய காலங்களில் தாய் தந்தை பொருத்தத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.